ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்ட்ராகேட்டிவ் அண்ட் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் இந்த ரெண்டு டைப்பு பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். வாட் கைண்ட் ஆஃப் மேன் ஹீ இஸ் ஹீ, விச் வே ஷால் வி கோ, விச் மேங்கோ டு யூ வாண்ட். இந்த எல்லா கொஷின்ஸ்லையும் வாட் அண்ட் விச்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட் அண்ட் விச்ங்கிறது தான் இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னாலே கொஷின் கேட்குறது தான். ஸோ எல்லா கொஷினிங் வேர்ட்ஸும் இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ் கீழே வரும். ஸோ கொஷின் கேட்குறதுனால இதுக்கு இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு பேர். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் விச், வாட், ஹூஸ். ஒன் மோர் திங், இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் கொஷினை பாருங்கள். வாட் கைண்ட் ஆஃப் மேன் இஸ் ஹீ, அவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹீ இஸ் அ குட் மேன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த குட் அப்படிங்கிற வேர்டு அட்ஜெக்டிவ் தான். விச் வே ஷால் வி கோ, எந்த பாதையில் நம்ம போகணும்? வி ஷால் கோ இன் திஸ் வே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த திஸ்ங்கிற வேர்டும் அட்ஜெக்டிவ் தான். விச் மேங்கோ டு யூ வாண்ட், ஐ வாண்ட் திஸ் மேங்கோன்னு சொல்லலாம், ஐ வாண்ட் தேட் மேங்கோன்னு சொல்லலாம், ஐ வாண்ட் த எல்லோ ஒன் அப்படின்னு சொல்லலாம். the yellow, this, that இது எல்லாமே அட்ஜெக்டிவ் தான். ஸோ இந்த விச், வாட் எந்த கொஷின் வந்தாலும், ஹூஸ் வந்தாலும் அதோட ஆன்சர் ஒரு அட்ஜெக்டிவாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால தான் இதை இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2 சென்டென்ஸ் ரீட் பண்ணி பார்க்கலாம். திஸ் இஸ் மை டெஸ்க், that is your book. இதெல்லாம் பொசசிவ்னஸை குறிக்கக்கூடியது. பிலாங்கிங்ஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த இடத்துல மை அண்ட் யுவர் இது ரெண்டுமே பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆளோட பொசிஷனை குறிக்கிறதுனால. பொசசிவ் அட்ஜெக்டிவ் எப்பயுமே அந்த அட்ஜெக்டிவை தொடர்ந்து இன்னொரு நவுன் சேர்ந்து தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் மை டெஸ்க், மைங்கிறது பொசசிவ் அட்ஜெக்டிவ், டெஸ்க்குங்கிறது ஒரு நவுன். ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பர்சன் அண்ட் பொசசிவ் அட்ஜெக்டிவ் எப்படி வரும்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா மை, ஆர் அப்படின்னு வரும். செகண்ட் பர்சன்னா யுவர், தேர்ட் பர்சன்னா ஹெர், ஹிஸ், இட்ஸ், தெயர். ஹெர்னா அவளுடைய, ஹிஸ்னா அவனுடைய, இட்ஸ் அதனுடைய, தெயர் அவர்களுடைய அப்படிங்கிற மீனிங்கில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.